நூலகர்களும் இருக்கிறார்கள், வாசகர்களும் இருக்கிறார்கள், மாணவ செல்வர்களும் இருக்கிறார்கள். உலகத்திலேயே மிக அதிகமாக சம்பளம் பெற்ற ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு இந்தியர். அவர் யார் என்று யாருக்காச்சும் நினைவிருக்கிறதா? ஒரு இந்தியர், உலகத்திலேயே அதிகமாக ஊதியம் பெற்ற ஒரு வழக்கறிஞர், இந்திய நாட்டுக்காரர். ஐயா, இப்போ வாழ்கின்றவரை சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன குறிப்பு, இங்கிலாந்து ராணி இருக்கிறார் அல்லவா, இந்த ராணி அம்மா அப்படி பவனி வர்றதுக்கு ஒரு சேரட் வச்சிருப்பாங்க, அந்த சேரட் வண்டி. அதை போல இன்னொரு சேரட்டு யாரும் உபயோகிக்க கூடாது. அது மாதிரி உபயோகித்தால் அது தேச துரோக குற்றம். அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படி ஒரு நடவடிக்கை. அந்த ராணி 5 குதிரைகள் பூட்டிய சாரட்டிலே வருவார்கள். அது கருப்பு வண்ணத்திலே இருக்கும், தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். அந்த சாரட்டிலே தான் அந்த ராணி வருவார்கள். அதை போல இன்னொரு சாரட்டை யாரும் உபயோகிக்க கூடாது. அப்படி உபயோகித்தால் அது தேச துரோக குற்றம். நம்மால் அது கட்டுப்பட மாட்டாங்களே. அந்த காலத்திலே இங்கிலாந்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் என்ன செய்தால், அதே மாதிரி 5 வெள்ள குதிரைகளை பூட்டி, அதே மாதிரி ஒரு கருப்பு சாரட்டை ரெடி பண்ணி, அதே மாதிரி தங்க முலாம் பூசி அந்த சாரட்டிலே பவனி வந்தார். பொதுவாக அந்த சட்டம் பார்த்து கொண்டு இருக்குமா? உடனே அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டு அவரை குற்றவாளி கொண்டு இடைநிறுத்தியது. அவனை காப்பாற்ற வேண்டும். யாரும் முன்வரவில்லை. அது தேச துரோக குற்றம். எனவே யாரும் முன்வரவில்லை. அப்போதுதான் ஒரே ஒரு இந்தியன் பார்த்தான். உன்னை காப்பாற்றுகிறேன் நான் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு சென்றான். அந்த பணக்காரனுக்காக வாதிட்டான். வாதிடுகின்ற போது நீதிபதி சொன்னார், ஆமாம், இது தேச துரோக குற்றம்தான். அதே கருப்பு வண்ணம் அடித்து இருக்கிறாய், அதே தங்க முலாம் பூச்சியது, அதே மாதிரியான சாரட்டை செய்திருக்கிறாய், அதே மாதிரி 5 வெள்ளை குதிரைகள் பூட்டி இருக்கிறாய், இது தேச துரோக குற்றம் என்று சொன்னார். அப்போது இந்திய நாட்டிலே இருந்த அந்த வழக்கறிஞர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொல்லுவது சரிதான், கருப்பு வண்ணம் தான், தங்க முலாம் பூச்சி இருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் 5 குதிரைகள் பூட்டி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த 5 குதிரைகளும் ராணியினுடைய ரதத்திலே பூட்டப்பட்டிருப்பது ஆண் குதிரைகள். இந்த பணக்காரருடைய ரதத்திலே பூட்டப்பட்டிருப்பது 5லே 3 குதிரைகள் ஆண் குதிரைகள், 2 குதிரைகள் பெண் குதிரைகள். எனவே அதுவும் இதுவும் சரியல்ல என்று சொல்லி திறமையாக வாதிட்டு அதிலே இருந்து அவனை காப்பாற்றினான். உடனே அந்த பணக்காரன் என்ன செய்தான், இவனை அழைத்து சிறப்பு கம்பள வரவேற்பு நடத்தி ஆடம்பரமான விருந்து கொடுத்து ஒரு செக் புத்தகத்தை எடுத்து போட்டு அதிலே கையெழுத்து போட்டு, ஐயா, நீங்கள் என்னுடைய மரியாதையை காப்பாற்றி இருக்கிறீர்கள், என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள், உண்மையை காப்பாற்றி இருக்கிறீர்கள். இதிலே 100 செக் புத்தகங்கள், 100 செக் இருக்கிறது. இதிலே அத்தனையிலும் கையெழுத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ, எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு தொகையை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று 100 செக் தாள்கள் உள்ள ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொடுத்தார். அந்த வழக்கறிஞர் பெயர் நீங்களும் மறந்திருப்பீர்கள். வரலாறுகளை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் நெஞ்சு நிமிர்த்தி நிற்பீர்கள். முகமது அலி ஜின்னா. அவர்தான் முகமது அலி ஜின்னா. வரலாற்றிலே இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் இருக்கிறது. அதை புரட்டுவதற்கு அந்த பையன்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஒரு திருக்குறள் சொன்னால் இங்கே பரிசு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் வரவே இல்லை. அவனையும் ஜாக்கி போட்டு எழுப்பி பார்க்குறாங்க. அவன் அசைகிற மாதிரி இல்லை. அஜயா போப்பா அப்படின்னா ஏன்னா அப்படித்தானே மாட்டேங்கிற பாருங்க. ஆனால் அப்படி அரிய பொக்கிஷங்களை எல்லாம் இருக்கிறது. வரலாறுகளை சொல்ல வேண்டும். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன செய்தியிலே நிறைய சொல்லி இருக்கிறார். ஒரு செய்தி, இந்த வரலாறு நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறது. வரலாற்றிலே
எனக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, அண்ணனுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, கவிஞருக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. எனக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பக்கத்தை உலகம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நான் உழைக்க வேண்டும். அந்த பக்கத்திலே என்னுடைய செய்தியை பதிவு செய்தாக வேண்டும். அதைத்தான் உங்களுடைய பொறுப்பிலையாக விட்டு இருக்கிறார்கள். வரலாறு ஒரு பக்கத்தை உனக்கு தந்திருக்கிறது தம்பி. உலகம் அந்த பக்கத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சாதனையை முத்திரை பதிக்க வேண்டும். அதற்காக உன்னுடைய தாயார்கள், தந்தையர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் தவறினால் கூட எங்கள் நூலகர் இருக்கிறார், இந்த நூலகம் இருக்கிறது, அரிய பொக்கிஷங்களை கற்றுக்கொள்வதற்கு வா தம்பி, எழுந்து வா, நூலகத்திற்கு வாங்க என்று அனைவரையும் அழைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.